வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் உலகிலேயே முதன்முதலாக இலவச பொது போக்குவரத்து வழங்கும் ஒரு சிறிய ஐரோப்பிய நாட்டை பற்றி பார்க்கப் போகிறோம். அது எந்த நாடு தெரியுமா? லக்சம்பர்க். ஆம், லக்சம்பர்க் தான் பொது போக்குவரத்தை முழுவதுமாக இலவசமாக்கிய முதல் நாடு. 2020ஆம் ஆண்டில் ட்ரெயின்ஸ், டிராம்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் போன்ற அனைத்து வகையான பொது போக்குவரத்து சேவைகளையும் இலவசமாக்குவதாக அந்நாட்டு அரசு அறிவித்தது. இந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது? லக்சம்பர்க் ஐரோப்பாவின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் அதன் தலைநகரான லக்சம்பர்க் நகரம் ஒரு பெரிய நிதி மையமாகவும் உள்ளது. இதன் காரணமாக சுற்றியுள்ள நாடுகளிலிருந்து வேலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதனால் டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் பெரும் பிரச்சனையாக மாறியது. பொது போக்குவரத்தை இலவசமாக்குவதன் மூலம் தங்கள் கார்களை விட்டுவிட்டு பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்க லக்சம்பர்க் அரசு முடிவு செய்தது. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த திட்டம் வெற்றிகரமாக இருந்ததா? இதுவரை கிடைத்த தகவல்களின்படி இத்திட்டம் நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது. பொது போக்குவரத்து பயன்பாடு அதிகரித்துள்ளது, போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது. இதன் மூலம் லக்சம்பர்க் நகரின் காற்று தூய்மையாக இருப்பதற்கும் இது உதவுகிறது. சுவாரஸ்யமான தகவல், லக்சம்பர்க் உலகின் மிக உயர்ந்த குறைந்தபட்ச ஊதியங்களில் ஒன்றைக் கொண்டுள்ளது. இதன் காரணமாக இலவச பொது போக்குவரத்து மக்களுக்கு ஒரு பெரிய நிதிச் சுமையை குறைக்கிறது. இது ஒரு சோதனை முயற்சிதான் என்றாலும் இது பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு புதுமையான யோசனை என்பதில் ஐயமில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள்.